இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னடா எவ்வளோ ஒருத்திக்காக வந்து பேசுற? பாண்டி யாரு? உன் அண்ணன். அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு உனக்கு அக்கறை இல்லையா? அவன் ஜெயிலுக்கு போன பரவாயில்லையாடா? அவன் கொழுப்படுத்து போய் பண்ணதுக்கு இவங்க கஷ்டப்பட்டு சேர்த்த நகைய நீ கொண்டு போய் வைப்பியா? அப்படி வாங்கி கொடுக்கலன்னு வையி, உன் அண்ணன் ஜெயிலுக்கு தான் போவான். என் பேத்தி தேவி காலத்துக்கும் அழுதுகிட்டு கிடக்கணும். என் பேத்திய நான் அப்படி அழவிட மாட்டேன். அவங்க அழக்கூடாதுதான், அதுக்காக இன்னொரு குடும்பத்தை அழ வைப்பியா நீ? என்னடா புதுசா ஹீரோ கணக்க வந்து பேசுற? இப்பதான் அந்த வீட்டுல இருக்கிற சிறுவண்டு வந்து என்கிட்ட கத்திட்டு போச்சு. ஏன் அவ உங்ககிட்ட ஏதாவது பேசினாளா? ஏதாவது ஏத்தி விட்டாளா? நீ அவனை நினைச்சு பேசிட்டு இருக்காத. அந்த பிள்ளைக்கு நான் யாருன்னு கூட தெரியாது. அப்பதா நான் சொல்றத கேள. அவங்க கிட்ட இருந்து நகையை வாங்காத. அது மதினியோட நகை, அது அவங்க கிட்ட தானே இருக்கணும். அப்போ பாண்டியோட கதி? அப்பதா நம்ம பணத்துக்கு வேற ஏற்பாடு பண்ணிக்கலாம். ஏற்பாடு பண்ணலான்னா எப்படி ஏற்பாடு பண்ணுவ? ஐயா கோடி கோடியா சம்பாதிக்கிறீங்களோ, அதை அப்படியே எடுத்துட்டு வந்து கொட்டுவியாளோ? அப்பதா வேற எப்படியாவது ரெடி பண்ணிக்கலாம். நீ தயவு செஞ்சு நகையை வாங்காத. இத பாருடா, எனக்கு நீ வந்து புத்தி சொல்ற வேலையெல்லாம் வேணாம். உங்ககிட்ட நான் ஏதாவது கேட்டேனா? உன் வேலையை பார்த்துட்டு போ. கார அப்பத்தா, இப்ப நீ பண்ற வேலை மட்டும் ஊருக்கு தெரிஞ்சிச்சுன்னு வையே, நம்ம குடும்பத்துக்கு தான் அசிங்கம். குடும்ப மானத்தை பத்தி நீ கவலைப்பட வேணாம். உன்னால இத்தனை வருஷம் இந்த குடும்ப மானம் போயிட்டு தானடா இருக்கு. அப்பெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையா? எவ்வளோ ஒரு கழுதைக்காக வந்து பேசுற? அந்த குடும்பத்துல உன்னையும் வளைச்சு போட்டுட்டாளுங்களா? வயசுக்கு ஏத்த மாதிரி பேச அப்பத்தா. அந்த குடும்பம் ரொம்ப நல்லவங்க. வசதி ரொம்ப கம்மியா இருந்தாலும் நேர்மையா ரொம்ப நியாயமா வாழ்றாங்க. ஒன்னே மாதிரிலாம் இல்ல. ஏய், இந்த எகத்தாளம் பேசுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அவளுங்க என்னை விட பெரிய ஞாயித்திகளா இருக்கட்டும். நான் என்ன செஞ்சா உனக்கு என்னடா வந்தது? இத பாரு, இந்த கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணலாம்னு நினைச்ச அம்புட்டுதான். உனக்கெல்லாம் சொன்னா புரிய போறதில்ல. ஆனா ஒண்ணு, கல்யாணம் முடிஞ்சு மதினி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒன்னால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வையே, அத பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். டேய், என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? அப்ப இந்த ஜீவாவோட இன்னொரு முகத்தை நீ பாப்ப. ஓ,